ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது நாளை காலையில் டிஃபனுக்காக. இப்போ மணி 10 ஆயிடுச்சு. இனி தான் ஆட்ட போகிறேன். ஏன்னா இது புளிப்பு தனியாக வரக்கூடாது. நம்ம பண்ணுறது நீர் தோசை, அரிசி மாவில் நீர் தோசை பண்ண போகிறோம். அதுக்கு 2 கிளாஸ் அரிசி நான் ஊற போட்டுருந்தேன். பச்சை அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போது மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கிடணும். தேங்காய் போட்டுக்கலாம். நான் 2 தடவையாட்டு அரைக்க போகிறேன். இதை உப்பு போட்டுக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துருங்க. தண்ணியாக இருக்கணும். நான் இனி இதில் தண்ணி சேர்ப்பேன். அதே மாதிரி எல்லா மாவும் அரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? தோசை மாவு பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். இதுதான் நீர் தோசைன்னு சொல்லி, அதுக்கு தான் நீர் தோசைன்னு சொல்லி தண்ணியாக இருக்கணும். பாருங்கள், இப்போ ஊற்றிக்கலாம். இது நல்ல எண்ணெய் தடவி விட்டுக்கிடுங்க. ஆனால் இந்த தோசை நீங்கள் சுடும்போது உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும். என்னென்னா இங்கே பாருங்கள், இந்த சைடெல்லாம் கலீஜாயிடும். தோசை கல் எல்லாமே கருத்து போயிடும். ஆனால் அப்புறம் சரியாயிடும். நம்ம வாஷ் பண்ணி எடுக்க வேண்டியது. ஆனால் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு நல்ல அட்டகாசமாக இருக்கும். தோசை நைஸாக வரும். பார்த்துக்கிடுங்க, வெள்ளை வெள்ளையாக நைஸாக வரும். சூப்பராக வரும் தோசை. இந்த சைடெல்லாம் பாருங்கள், இந்த மாதிரி விட்டு வரும் பாருங்கள். அப்போ தான் தோசை எடுக்கணும். கரெக்டாக இருக்கும். அப்போ கிளியாமல் எடுத்துக்கிடுங்க. பாருங்கள் எவ்வளோ நைஸாக எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது, வெள்ளை வெள்ளையாக. இங்கே பாருங்கள் தோசை. ஆல்ரெடி நான் சுட்டு நிறைய வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி ஓட்டையாக வரணும். இதுதான் நீர் தோசை. இதுக்கு பேர் தான் வெள்ளை வெள்ளை அழகாக இருக்குது. இது நேற்றைக்குள்ள சிக்கன் குழம்பு இருக்குது. அது கூட சாப்பிட்றதுக்கு செமையாக இருக்குது. இன்றைக்கி அதுதான். நல்ல சட்னி பண்ணோன்னா சட்னி கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. சிக்கன் குழம்புல வச்சு சாப்பிடாம இருக்கிற டேஸ்ட்டே இருக்கே. வாயில் போட்டு அழிஞ்சு போயிடும். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு. நண்பர்களே, ஹாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.